Hi dear students, today we are going to see the illustration 6. The following are the transaction of Kumaran dealing in stationery items. Prepare ledger account. 5th June 2017. Started business with cash rupees 2 lakh. 8th June. Opened bank account by depositing rupees 80,000. 12th June. Bought goods on credit from Sriram for rupees 30,000. Then 15th June. Sold goods on credit to Selva for rupees 10,000. 22nd June. Goods sold for cash rupees 15,000. Then 25th June, paid Sriram rupees 30,000 through NEFT. Then 28th June, received a check from Selva and deposited the same in the bank rupees 10,000. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதில் கொடுத்துருக்குற டிரான்சாக்ஷனுக்கு லட்ஜர் அக்கௌண்ட் தயார் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன டைரெக்டாக லட்ஜர் போடணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஜேர்னல் தெரியணும். தென் என்னென்ன அக்கௌண்ட்டு நம்ம லட்ஜர் போடணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், லட்ஜர் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். என்ன என்ட்ரி வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம இதிலிருந்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். The next entry, open bank account by depositing rupees 80,000. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது பேங்க்கில் பணம் கட்டுறதா அந்த நடவடிக்கை இருக்கும். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ நமக்கு என்னென்ன என்ட்ரி இருக்குது, பேங்க்கு அண்டு கேஷ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். பட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால் ரிமைனிங் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபார் ஸ்ரீராம் ஃப்ரம் ஸ்ரீராம். ஸ்ரீராம்கிட்டருந்து கிரெடிட்க்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ட்ரி என்ன, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா இங்கே கிரெடிட்க்கு வாங்குகிறாங்க, அப்போ நேமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். அப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு செல்வா ஃபார் rupees 10,000. கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்வாவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இங்கே என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது நேம் தான் வரும். இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி, செல்வா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ நம்ம இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வா அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன போடணும், லட்ஜர் போடணும். தென் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், லட்ஜர் போடணும். தென் நெக்ஸ்ட் ஒன், பெய்டு ஸ்ரீராம் rupees 30,000 த்ரூ NEFT. ஸ்ரீராம் வந்து பெய்ட் பண்ணியிருக்கா, அப்படி எதன் மூலமாக, NEFT மூலமாக. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும், ஸ்ரீராம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, 30,000. அப்போ ஆல்ரெடி ஸ்ரீராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, no need to further. Then next, received a check from Selva and deposited the same in bank rupees 10,000. செக்கை ரிசீவ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணிடுறோம்.
ஸோ அப்போ அங்கே நமக்கு என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு செல்வா அக்கவுண்ட். ஓகே, அப்போ பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது, செல்வா அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு ஒரு தடவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட், தென் குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், then bank account, then purchase account, then Sriram account, then Selva account, then sales account. டோட்டலாக 7 அக்கௌண்ட் சொல்லியிருக்கோம். அந்த 7 அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி எப்படி லெட்ஜர் போடுறதுன்னு பார்ப்போம். ரைட் லெட்ஜர் அக்கௌண்ட் இன் அண்ட் ஃபஸ்ட்டு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் என்ட்ரியில் கேஷ் இருக்கான்னு பாரு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல், அதாவது குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போது கேஷ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 5th June 2017 டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ₹2 lakh. ஃபஸ்ட் என்ட்ரியில் என்ன அக்கௌண்ட் வந்து கேஷ் ஓவர். தென் செகண்ட் என்ட்ரியில் கேஷ் இருக்கா அப்படின்னு பாரு, ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட். எஸ், இதில் கேஷ் இருக்குது. என்ன என்ட்ரி அதுக்கு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ எங்கே இருக்குது கேஷு, க்ரெடிட்டில் இருக்குது. அப்போது க்ரெடிட் சைட், கேஷ் அக்கௌண்ட்டுடைய க்ரெடிட் சைடில் 8th June 2017 எழுதிக்கோ, பை பேங்க் அக்கௌண்ட் ₹80,000. தென் தேர்ட் என்ட்ரி பாரு, பாட் கூட்ஸ் ஆன் க்ரெடிட், க்ரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்குள்ள கேஷே வராது. தென் நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸு ஆன் க்ரெடிட், அதுவும் க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் கேஷ் வராது. தென் நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ், கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இங்கே வரும் ஏன்னா என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் சைடில் 22nd June 2017 டேட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ₹15,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் பெய்டு ஸ்ரீராம் ₹30,000 த்ரூ NEFT. ஸ்ரீராம் பெய்ட் பண்ணியிருக்காங்க, எது மூலமாக, NEFT மூலமாக. ஸோ அப்போ இங்கே என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட், இங்கே கேஷ் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு ரிசீவ்ட் எ செக் ஃப்ரம் செல்வா அண்ட் டெபாசிட்டட் த சேம் இன் பேங்க். செல்வா கிட்டேருந்து செக்கை ரிசீவ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். அப்போ இங்கே கேஷ் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதை செல்வாக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணி பேங்க்கில் நம்ம கொடுக்குறோம், அதனால் வராது. ஸோ அப்போ வேறு எதுவும் என்ட்ரிஸ் இல்லை. இப்போது கேஷ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. தென் நம்ம என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். டெபிட் சைடு பாரு, 2,15,000 வருது, பட் க்ரெடிட் சைடில் 80,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ க்ரெடிட்டில் அதிகமாக பேலன்ஸ் இருக்குது, அதனால் க்ரெடிட் பேலன்ஸ் எடுத்து டெபிட் பேலன்ஸ் எடுத்து க்ரெடிட்டில் எழுதிக்கோ. டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கனால டெபிட்டில் இருக்கிறத எடுத்து க்ரெடிட்டில் எழுதிக்கோ. நமக்கு பேலன்ஸ் ஷார்ட்டேஜ் வருது, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,35,000 ஷார்ட்டேஜ் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மந்தோடைய எண்டில் நம்ம எழுதக்கூடியது பை பேலன்ஸ் சிடி. அந்த டேட், மந்தோடைய டேட் என்ன, ஜூன் மந்தோடைய எண்டு டேட் 30th June 2017 பை பேலன்ஸ் சிடி 1,35,000. தென் அதை என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டேக்கு நம்ம போஸ்டிங் எழுதணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்போ 1st July 2017 இன் டெபிட் சைடில் டேட் போட்டு டு பேலன்ஸ் பிடி அப்படின்னு எழுதி 1,35,000 நம்ம காட்டுறோம். த நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாரு, ஃபஸ்ட்டு என்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போது இங்கே குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடில் ரைட் எ டேட் 5th June 2017 பை கேஷ் அக்கௌண்ட்.
rupees 2 lakh. வேறு எந்த என்ட்ரியும் இங்கே கேபிட்டல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த பக்கம் அதிகமாக இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது 2 lakh. அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து 2 lakhன்னு டெபிட் சைடில் எழுதுகிறோம். டெபிட் சைடில் ஃபுல் அமௌண்ட்டும் ஷார்ட்டேஜ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் 2 lakh நமக்கு வரணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30th June 2017 to balance CD 2 lakh round up and பேலன்ஸ் கண்டுபிடிக்கிற அமௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், ரவுண்டு பண்ணி காட்டணும். இங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டு லெட்டரில் இருக்கும், அதனால் நமக்கு தனியாக தெரியும். பட் நம்ம எழுதும்போது நம்ம எது கண்டுபிடிச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக ரவுண்ட் பண்ணி காட்டணும். ஓகே, தென் அதை நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு டேக்கு போஸ்டிங் போடணும். 1st July by balance BD 2 lakh. ஓகே, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட். தென் பேங்க் அக்கௌண்ட் எதில் இருக்க போகிற செகண்ட் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்டிங் போட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே பேங்க்கு. அப்போ டெபிட் சைடில் 8th June 2017 to cash account 80,000. Then next entryல cash bank transaction இல்லை. Then 15th Juneலையும் bank transaction இல்லை. 22nd Juneலையும் அங்கே bank transaction இல்லை. 25th Juneல paid Sriram rupees 30,000 through NEFT. ஸ்ரீராம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். 12th பாரு, பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஸ்ரீராம்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ரீராம்க்கு நம்ம அமௌண்ட்டை கொடுக்குறோம். அப்போ என்ன என்ட்ரி வரும், ஸ்ரீராம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன குறையுது, ஸ்ரீராம் அக்கௌண்ட்டுக்கு ஏறும். ஸோ அப்போ இங்கே என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட்டுடைய க்ரெடிட் சைடில் டேட் போட்டுக்கோ 25th June 2017 பை ஸ்ரீராம் அக்கௌண்ட் rupees 30,000. தென் நெக்ஸ்ட் ஒன், received a check from Selva and deposited the same in bank rupees 10,000. ஸோ செல்வா கிட்ட இருந்து என்ன செல்வா ரிசீவ்டு செக்கை ரிசீவ் பண்ணுகிறாரு ஃப்ரம் செல்வா. அப்போ செல்வா கிட்ட இருந்து, ஸோ செல்வாக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 15th Juneல சேல்ஸ் பண்ணியிருக்கோம் க்ரெடிட்க்கு. ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு பணம் வருது, செக் வருது. வந்த செக்கை நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு செல்வா அக்கௌண்ட். அப்போ இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன வரும், 28th June 2017 டெபிட் சைடில் வரும். பேங்க் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் டு செல்வா அக்கௌண்ட் rupees 10,000. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எந்த என்ட்ரியும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 90,000. பட் க்ரெடிட் சைடில் 30,000 தான் இருக்குது. அப்போ டெபிட்டில் இருக்கிற பேலன்ஸ் எடுத்து க்ரெடிட்டில் எழுதுகிறோம். டேலி பண்ணோம், எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 60,000 நமக்கு ஷார்ட்டேஜ் வருது. அந்த 60,000 என்ன அப்படின்னா பேலன்ஸ், அது மந்த் எண்டுடைய பேலன்ஸ். 30th June 2017 by balance CD carry down rupees 60,000. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டணும். இங்கே க்ரெடிட்டில் இருக்கிறனால அங்கே இந்த பக்கம் வரும்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது டெபிட்டில் வரும். 1st July 2017 to balance BD rupees 60,000. ஸோ இது வரைக்கும் கேஷ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு, குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு, தென் பேங்க் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ட்ரியில் எதுவும் பர்ச்சேஸ் இருக்கா, இல்லை.
செகண்ட் என்ட்ரியில் ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கா, அதுலேயும் இல்லை. தேர்ட் என்ட்ரியில் ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கா, எஸ் இருக்குது. பாட் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். பாட்னா என்ன, வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் டேட் போட்டுக்கோ 12th June 2017 and write to Shriram account rupees 30,000. தென் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாரு, வேறு எதுவும் பர்ச்சேஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது 30,000. அந்த பேலன்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரெடிட் சைடில் எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டு பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டு நான் ஷார்ட்டேஜ் 30,000 ஷார்ட்டேஜ், அது பேலன்ஸாக இருக்குது. 30th June 2017 பை பேலன்ஸ் சிடி rupees 30,000. ஸோ அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம காட்டினதுனால அது இங்கே க்ரெடிட்டில் பேலன்ஸ் வந்துருக்கனால நெக்ஸ்ட் மந்த்துக்கு டெபிட்டில் பேலன்ஸ் வரணும். என்ன, 1st July 2017 to balance BD rupees 30,000. இப்போ இது வரைக்கும் கேஷ் அக்கௌண்ட் முடிச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. பேங்க் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அக்கௌண்ட். ஸ்ரீராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போது அதனுடைய என்ட்ரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12th June என்ட்ரி பாரு, பாட் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஸ்ரீராம் ஃபார் rupees 30,000. ஸ்ரீராம் கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு சரக்கு வாங்குகிறோம். ஸோ அப்போ என்ன என்ட்ரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஸ்ரீராம் அக்கௌண்ட்டு எதில் இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ ஸ்ரீராமுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடில் 12th June 2017 எழுதிக்கோ. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் rupees 30,000. பர்ச்சேஸ் எவ்வளோ, 30,000. தென் வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th June 2017 பெய்டு ஸ்ரீராம் rupees 30,000 த்ரூ நெஃப்ட் NEFT. ஸ்ரீராம்க்கு என்ன பண்ணுறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும், ஸ்ரீராம் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 25th June டேட் போட்டு டு பேங்க் அக்கௌண்ட் rupees 30,000. ஸோ இப்போது டேலி பண்ண டெபிட் சைடும் க்ரெடிட் சைடும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே எந்த பேலன்ஸும் இல்லை, ஆனால் டேலி ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் போடு, செல்வா அக்கௌண்ட். செல்வா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. தென் 15th June பாரு, சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு செல்வா ஃபார் rupees 10,000. செல்வாவுக்கு க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன என்ட்ரி வரும், செல்வா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். செல்வா அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 15th June 2017 டு செல்வா அக்கௌண்ட், சாரி டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 10,000. தென் வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பாரு, இருக்குது. லாஸ்ட் என்ட்ரி பாரு, 28th June ரிசீவ்டு எ செக் ஃப்ரம் செல்வா. செல்வா கிட்டேருந்து செக் ரிசீவ் பண்ணி அதை டெபாசிட் பண்ணுறோம் அதே நாளில் பேங்க்கில். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு செல்வா அக்கௌண்ட். அப்போது நம்ம என்ன பண்ணோம், செல்வா அக்கௌண்ட்டுடைய க்ரெடிட் சைடில் 28th June டேட் போட்டுக்கோ. பை பேங்க் அக்கௌண்ட் rupees 10,000. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணு, டேலி ஆயிடுச்சு, எந்த பக்கமும் பேலன்ஸ் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட் என்ட்ரியில் சேல்ஸ் இருக்கா, இல்லை. செகண்ட் என்ட்ரியில் சேல்ஸ் இருக்கா, இல்லை. தென் தேர்ட் என்ட்ரியில் அது பர்ச்சேஸ். தென் ஃபோர்த் என்ட்ரி 15th June சேல்ஸ் இருக்குது பாரு, சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு செல்வா ஃபார் rupees 10,000.
செல்வாக்கு கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே என்ன வரும் என்ட்ரி செல்வா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் 15th June by செல்வா அக்கௌண்ட் ₹10,000. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன சேல்ஸ் இருக்குது அப்படின்னா 22nd இருக்குது கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் 22nd June 2017 by cash account ₹15,000. தென் வேறு ஏதாவது சேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 25,000. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டெபிட் சைடில் எழுதுகிறோம். 25,000 நமக்கு டெபிட்டில் பேலன்ஸ் கிடைக்கிது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மந்த் எண்டுடைய பேலன்ஸ் 30th June 2017 to balance CD ₹25,000. நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்காக காட்டணும். ஸோ அதனால் கிரெடிட் சைடில் 1st July by balance BD ₹25,000. அப்போ எல்லா என்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு போஸ்டிங் போட்டாச்சு. சம் என்னது க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. எக்ஸசைஸ் 6 give journal entries post them to cash account. June 2016 first date commenced business with cash ₹1,10,000. Date 10 introduced additional capital ₹50,000. The next date 28 withdrawn for personal use ₹20,000. இங்கே என்ன தயார் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துட்டு போஸ்ட் தெம் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்க்கு மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க லெஜர் போட சொல்லியிருக்காங்க. அதை கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் எந்த ஒரு நேமும் கொடுக்காதனால நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட் என்ட்ரினா கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். பிஸ்னஸை என்ன பண்ணுறோம் கேஷ் வச்சு கமென்ஸ் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டேட் 1/6/2016 cash account data ₹1,10,000 in debit side debit column and 2 capital account ₹1,10,000 in credit column. Then narration being started business with cash. Then second entry 10th June 2016 introduced additional capital ₹50,000. அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அடிஷ்னல் கேபிட்டல் அக்கௌண்ட். புட் டேட் 10th June 2016 cash account data ₹50,000 in debit side debit column and 2 additional capital account ₹50,000 in credit column. The narration being additional capital introduced. The next third entry 28th June 2016 withdraw for personal use ₹20,000. ஓகே என்ன ஜேர்னல் அப்படின்னு பார்த்தோம்னா drawing account data ₹20,000 in debit column to cash account 20,000 in credit column. Being drawn for personal use narration. Then அதை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து எழுத போகிறோம். Ledger account under that cash account in debit side and credit side. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன டெபிட்டில் இருக்குது கேஷு ஃபஸ்ட் என்ட்ரியில். ஸோ அப்போ நம்ம அதனுடைய டெபிட் சைடில் 1/6/2016 டு கேபிட்டல் அக்கௌண்ட்
1,10,000. Then second entry cash இருக்குது, எதில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போது 10/6/2016 in debit side to additional capital account rupees 50,000. Then next third entry cash இருக்குது, எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போது கிரெடிட் சைடில் 28/6/2016 by drawings account rupees 28,000. தென் வேறு எந்த என்ட்ரியும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். டெபிட் சைடில் 1,60,000 இருக்குது, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். ஸோ பேலன்ஸ் கிடைக்கிது. நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படின்னா 1,40,000 பேலன்ஸ் வருது. அங்கே டேட் போட்டுக்கோ, 30/6/2016 பை பேலன்ஸ் சிடி rupees 1,40,000 ரவுண்ட் பண்ணி காட்டு. ஸோ அதை நம்ம கொண்டு வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்கில் காட்டணும். எப்படி, டேட் போட்டுக்கோ, இன் டெபிட் சைடில் 1/7/2016 to balance BD rupees 1,40,000. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை. நமக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் போட்டு கேஷ் அக்கௌண்ட்டை போட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜரில் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் சம், give journal entries for the following transaction and post them to cash account and sales account 2017 August. 10th date, sold goods and check received but not deposited rupees 30,000. The next 14th, sold goods on credit to Gopi rupees 12,000. The next 20th, received cash from Gopi rupees 12,000. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன, நம்ம ஜேர்னல் என்ன வரும்ன்ட்டு ஒரு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்டிங் போடலாம். ஃபஸ்ட் என்ட்ரிக்கு என்ன, சோல்டு கூட்ஸ் அண்ட் செக் ரிசீவ்டு பட் நாட் டெபாசிட்டட். செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணி செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை என்ன பண்ணல, பேங்க்கில் டெபாசிட் பண்ணல. செக் ரிசீவ் பண்ணியிருக்கிறனால அதை நம்ம என்ன பண்ணணும், கேஷாக வச்சுருக்கிறனால திங்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அதை நம்ம என்ன பேங்க்கில் டெபாசிட் பண்ணல அந்த செக்கை. ஸோ அதனால் அது நமக்கு கேஷ் இருக்கிறதா ஃபீலிங் அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். தென் செகண்ட் ஒன் 14th August, sold goods on credit to கோபி. கோபிக்கு கூட்ஸு சேல்ஸ் பண்ணுறோம். என்ன சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸு. ஸோ அப்போ என்ன என்ட்ரி, கோபி அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி 20th August, received cash from கோபி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கோபி அக்கௌண்ட். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த ஜேர்னல் எது எதுக்குன்னு தெரிஞ்சிட்டோம். ஜேர்னல் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட், particular, ledger folio, debit column and credit column. So first entry என்ன, sold goods and check received but not deposited. இப்போ என்ன entry, cash account, date போட்டுக்கோ 10th August 2017. Entry, cash account data to sales account, amount 30,000. In narration, being cash sales made. The next entry, 14th August 2017, sold goods on credit to கோபி. கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கோபிக்கு கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன என்ட்ரி, 14th August 2017 டேட்டு, கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், amount 12,000. The next 20th August, received cash from கோபி rupees 12,000. சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு நமக்கு இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன என்ட்ரி, 20th August 2017, cash account data to கோபி account rupees 12,000. And narration,
cash received from Gopi. Okay. Then ledger account. First ledger, cash account. So debit side and credit side என்னென்ன எழுதணுமோ எல்லாம் எழுதி ரெடியாக வச்சுக்கோ. தென் ஃபஸ்ட்டு என்ட்ரியில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. ஸோ அப்போது கேஷ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் டு சேல்ஸ் அக்கௌண்ட் டேட் போட்டுக்கோ 10/8/2017 டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 30,000. Then second entry, no cash transaction. Then third entry in debit side in cash transaction. So 20/8/2017 to Gopi account 12,000. Then no more entries is there. Then tally the both side. In debit side 42,000. You write in credit side also 42,000. In credit side balance came in 42,000. The date 31st August 2017 by balance CD 42,000. It's carry over to next month first day. In debit side 1/9/2017 1st September 2017 to balance BD rupees 42,000. Then sales account. In first entry sales is there. So sales account uடைய credit side date 10/8/2017 by cash account rupees 30,000. Then second entry is sales is there. In credit side 14/8/2017 by Gopi account rupees 12,000. Then third entry no sales made. Then account close பண்ணேன். So credit side 42,000 and debit side no balance. ஸோ அப்போ கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து டெபிட் சைடில் எழுதுகிறோம். டெபிட் சைடில் பேலன்ஸ் வருது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000. அந்த பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் எண்டோடைய பேலன்ஸு 31/8/2016 டு பேலன்ஸ் சிடி rupees 42,000. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1/9/2017 1st September 2017 by balance BD rupees 42,000. So seventh sum over. Then next sum, enter the following transactions in the books of Ganeshan and post them into ledger. 2017 October, date first date, started business with cash rupees 25,000. இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட்டு 5th October, deposited into bank. கேஷ் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 12,500. என்ன என்ட்ரி வரும்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். என்ன என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக் rupees 2,000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செக் கொடுத்துறோம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா அது பேங்க்கில் போட்டால் அது பேங்க் அக்கௌண்ட்னு வரும். பேங்க்கில் போடாமல் கையில் வச்சுருந்தோம்னா அது என்ன அக்கௌண்ட்டில் வரும், கேஷ் அக்கௌண்ட் வரும். பட் நாம் செக்கு கொடுத்தோம்னா அது டைரெக்டாகவே எந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அப்படின்றதுனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட் என்ட்ரி 15th October, goods purchased for cash rupees 5,000. கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன
என்ட்ரி எப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ₹5,000. The next sold goods to Vasu on credit ₹4,000. வாசுக்கு கூட்ஸ் சோல்ட் பண்ணுறாங்க எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4,000க்கு. அப்போது என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வாசு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ₹4,000. The next goods worth ₹500 taken for personal use. 500 ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸை பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிட்டாலே என்ன என்ட்ரி வரும்னு சொல்லியிருந்தேன், ட்ராயிங் அக்கௌண்ட் 22/10 என்ன பண்ணுறாங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன வரும்னு ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு வரும். இப்போ என்ன என்ட்ரி அப்படி பார்த்தா ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு அப்படிங்கிறனால அங்கே என்ன பண்ணுறாங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் க்ரெடிட்டில் வரும். தென் posting to journal entry of Ganeshan. You write the answer and send me. I will check the answer if it is correct or not. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஜேர்னல் போட்டு அதிலிருந்து லட்ஜர் ஓப்பன் பண்ணி லட்ஜரை க்ரியேட் பண்ணி போட்டு எனக்கு சென்ட் பண்ணேன். ஸோ நான் உனக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கரெக்டாக தப்பான்னு. ஸோ இருந்தாலும் உனக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சரை இதுலேயே உனக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிப்பார். ஓகே, இதோட இந்த சம்க்கு உண்டான ஆன்சரையும் கொடுத்துருக்கேன். நீ பார்க்காம போட்டு பார்த்துட்டு அது சரியா தப்பா அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுற செக் பண்ணிப்பார். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உனக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். Okay, we will meet in next session.